ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் T20 19வது மேட்ச் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேரும் மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா June 9th நைட் 8 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஒரு தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 2 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 130 பதிவாக இருக்குது. ஸோ நடந்த 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான் ரிஜிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு 130 மேபி ஒரு 140 150 ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபுல் மேட்சுமே நடக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டாஸ் மேட்டர் கேப்டன் பவுலிங் சூஸ் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த 3 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணுறவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கிறதால கண்டிப்பாக பவுலிங் தான் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் ஹைனே சொல்லலாம். ஸோ 70% இந்தியா வின் பண்ணுறதுக்கும் ஒரு 30% பாகிஸ்தான் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10+1 70%, 7+4 30% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 12 தடவை மோதிருக்காங்க. அதில் இந்தியா 9 தடவையும் பாகிஸ்தான் 3 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம டெய்லி எம்ஜியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீமுக்கு அகேன்ஸ்டாக யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி 488 ரன் 81 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்தாலே போதும் விராட் கோலி எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர் பொறுத்தளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஃபார்ம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அஃப்ரிடி, நசீம் ஷா இது மாதிரி குவாலிட்டி பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரபுள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்தளவுக்கு அந்த மேட்ச் ஜிஎல்பிக்கில் தான் கன்சிடர் பண்ண தோணுது. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அப்படி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஜிஎல்ல மட்டும் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக மஸ்ட் பிக். லாஸ்ட் மேட்ச்மே பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் வார்ம் அப் மேட்ச்லையுமே 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சேஃப் கேப்டன் வைஸ்க்கம்னா கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இருப்பார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 30 to 40 ரன் இவரால் ஈஸியாக அடித்து கொடுக்க முடியும். பாபர் அசம் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 92 ரன் 30 ஆவரேஜ் வச்சிருக்க ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. பட் எனிவே சேஃபாக போகிறப்ப கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். ரிஸ்வான் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 197 ரன் 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பாபர் அசம் ரிஸ்வான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ரிஸ்வானை பொறுத்தளவுக்கு கிளவ் பண்ணுறாரு, அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்து விட முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷிப் சிங் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட், பும்ரா 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட். அண்ட் அமீரை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட், அஃப்ரிடி 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட், அண்ட் நசீம் ஷா 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷிப் சிங் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்லை நான் பும்ரா சைடு போகிறேன், எக்கனாமிக்காக பவுல் பண்ணால் நீங்கள் அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் 52 ரன்னும், ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் 36 அடிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மேட்ச் வச்சு நம்ம எந்த ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக சொல்ல முடியாது. அண்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஹார்திக் பாண்டியா ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட், ஹர்ஷிப் சிங் 2 விக்கெட், பும்ரா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் சிராஜ், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 3 பேருமே நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமுக்கான பிளேயர் பேட்டில்ஸை பார்ப்போம். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப் கிட்ட 2 தடவையும், அஃப்ரிடி கிட்ட 1 தடவையுமே அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அதனால தான் சொல்லுவேன், ரோஹித் சர்மா இந்த மேட்ச் பார்த்தாலும் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸாக யோசிக்க தோன்றேன். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் இனிஷியலாக குயிக்காக ஒரு 20 to 30 ரன் அடிப்பார் அப்படின்ற மாதிரி காம்பினேஷன் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஷப் பண்ட் சதப் கான் கிட்ட 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் ஹாரிஸ் ரஃப் கிட்ட 1 தடவையும், நசீம் ஷா கிட்ட 1 தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ஹார்திக் பாண்டியா ஹாரிஸ் ரஃப் கிட்ட 1 தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி கிட்ட 1 தடவை. அண்ட் ரிஸ்வானை பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா கிட்ட இருந்தாலும் ஹர்ஷிப் சிங் ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் சதப் கான் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கிட்ட 1 தடவை. ஸோ ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக். ஆனால் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கிரவுண்ட்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இருப்பார்.
ஃபஹர் ஜமான் சகாலுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணி அவுட் ஆகிருக்காரு. பட் சகால் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ எனிவே ஃபஹர் ஜமான் கிட்ட ஒரு டீசன்ட் இன்புட் எதிர்பார்க்கலாம். பாபர் அசம் அஷிப் சிங் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப்திகார் அகமது ஹார்திக் பாண்டியா கிட்ட ஒரு தடவை. ஸோ அதனால தான் ஹார்திக் பாண்டியா அஷிப் சிங் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்த்தோம். பட் இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாக பர்டிகுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அஃப்ரிடிக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் விராட் கோலி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு அவுட் ஆகியிருந்தார். பட் ஐபிஎல் ஃபார்ம் அண்டு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் தான் ட்ரை பண்ண சொன்னது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கேப்டன்ஸ் கப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பண்ட் சொல்லவே தேவை மஸ்ட் பிக் போத் எஸ்எல்என்ஜிஎல் ரெண்டுத்துலையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் ரிஸ்க் சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்னா கூட ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு பேட்டிங் சான்ஸ்ன்றது கிடைக்கும். பட் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் யோசிக்க தோணுது. ஏன்னா கண்டிப்பாக டாப் ஆர்டர் ஃப்ளாப் போவாங்க. ஸோ இவரு எல்லா பாலையும் அடித்து ஆடும்போது கண்டிப்பாக அந்த விக்கெட்ன்றது ஈஸியாக கொடுத்துட்டு போவார். பட் எனிவே ஒரு சேஃப் சாய்ஸாக போகிறப்ப பிக் பண்ணிப்போம். கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷிவம் துபே ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஸ்பின்ன்றது சதப் கான் மட்டும் தான் இருக்கார். மேபி இஃப்திகார் அகமது ஒரு ஓவர் பவுல் பண்ணுறான். பட் எந்த அளவுக்கு ஒரு ஆள் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் கண்டிப்பாக வந்து ஷோ வந்து போய் வீக்காக தான் இருக்கார். ஹார்திக் பாண்டியா மஸ்ட் பிக். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் பிக். ஜடேஜா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு 3 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. 4 ஓவர் போடுவாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜடேஜா வந்து ஓவரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் தான் வந்து அதிகமாக ஓவர் கொடுக்குறாங்க ஜடேஜாவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஜடேஜா மேபி பேட்டிங் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணார். பட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஜடேஜா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பேட்டிங் சான்ஸுமே கிடைக்கும். அக்ஷர் பட்டேல் மினிமம் ஒரு விக்கெட் எல்லா மேட்ச் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ். அண்ட் பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு டீசன்ட் ரன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் கேச்சிங் பொசிஷனில் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் நமக்கு. பும்ரா ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ இதில் நம்ம சொல்லவே தேவை. பும்ரா, அர்ஷிப் சிங் அண்ட் சிராஜ் 3 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கணும். பர்டிகுலராக அர்ஷிப் சிங் அண்ட் பும்ராவை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்கள் ஃபஸ்ட் பால் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் போத் இன்னிங்ஸ்லையுமே மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் பெஞ்ச் பிளேயர்ஸை பொறுத்தளவுக்கு குல்தீப் யாதவ், சாம்சன், சஹால் அண்ட் ஜெயஸ்வால் இவங்கெல்லாம் பெஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ப்ளே பண்ணாங்கன்னா பார்ப்போம். இல்லைனா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு சான்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி சேம் பிளேனில் தான் போவாங்க. ஸோ இதில் யாராவது ஒரு ஆள் மாற்றணும்னா குல்தீப் யாதவ் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆன் டைமில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பாசிபிள் 11 ரிஸ்வான் அண்ட் பாபர் அசம் 2 பேருமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிஸ்வான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக். அது மட்டும் இல்லாமல் கிளவுக்குள்ளே பண்ணுறதால அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். பாபர் அசம் ஸோ டீசன்ட் பிளேயர். கண்டிப்பாக வந்துட்டு இன்னிங்ஸை பெருசு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இந்த 2 பேருமே நீங்கள் வந்து மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்ற பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். உஸ்மான் கான் ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ எல்லா பாலும் அடிக்க போயிட்டு அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். இல்லைனா வந்துட்டு குயிக்காக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உஸ்மானை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து ஜியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஒரு குயிக்காக வந்து ஒரு 50+ கூட அடிக்க முடியும். ஃபஹர் ஜமான் ஸோ இனிஷியல் விக்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக இவரால் வந்துட்டு இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸை எடுத்துகிட்டு போகும். சதப் கான் 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பவுல் பண்ணார். 40 ரன்னுமே பேட்டிங்கில் அடித்து கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஆர் பவுலிங் கண்டிப்பாக இதில் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது சேஃபாக நம்ம இவரை எடுத்துகிட்டு தான் போகணும். அசாம் கான் ஹார்ட் ஹிட்டர். பட் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்திய பவுலர் வந்துட்டு இந்தியா பவுலருக்கு அகேன்ஸ்டாக ரன்ஸ் அடிக்க போகிறார் அப்படின்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜேஎல் பிக்கில் தான் யோசிக்க தோணுது. மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ரிஸ்வான் அண்ட் உஸ்மான் கானை ட்ராப் பண்ணிவிட்டு இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஜேஎல் பிக்கில் மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். இஃப்திகார் அகமது கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் வந்துட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக விக்கெட் போகும். 2 டீமே
அப்படி இருக்கும்போது இஃப்திகார் அகமதுக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ இவருமே குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 30% எடுத்து கொடுக்க முடியும். பட் ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பேட்டிங் ஃபேஸ் பண்ணலாம். அஃப்ரிடி ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அஃப்ரிடி கண்டிப்பாக வந்துட்டு இனிஷியல் விக்கெட் 2 எடுத்து கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா அவுட்டாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா ஸோ கண்டிப்பாக இவங்க 3 பேருமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி தான் ஆகணும். சொல்லப்போனால் ஹமீடுமே ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பாபர் அசம், ரிஸ்வான் இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த 4 பவுலருமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்ட்ஸ் சதாப் கானும் சேர்த்து. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலரோட டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 27 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க. 9 விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த மேட்ச் பொறுத்தவரை கேப்டன்ஸ் கப்னா போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒரு சேஃப் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தானில் யாராவது பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அஃப்ரிடி, அபார் அகமது, சாம் ஹைப், இமாத் வாசிம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி வந்துட்டு இமாத் வாசிம் கூட இந்த மேட்ச் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, பாபர் அசம் அண்ட் பும்ரா கண்டிப்பாக இவங்கெல்லாம் நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி, ரிஸ்வான், சதாப் கான், ரோஹித் சர்மா. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஸோ பட் இவங்களையுமே நீங்கள் ஸ்மால் லீகில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா கேப்டனாகவும் பும்ரா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை நான் வந்து விராட் கோலி பேட்டிங் சைடில் போவோம் அண்ட் ரிஸ்வான் சைடில் பேட்டிங் சைடில் போவோம் அப்படின்னா நீங்கள் அவங்க 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் உள்ள பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன் அண்ட் அர்ஷப் சிங் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஜிஎல் டீம் 2 அஃப்ரிடி கேப்டன் அண்ட் பும்ரா வைஸ் கேப்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் சைடு நம்ம போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவுமே ஒரு நல்ல டீம் தான். ஜிஎல் டீம் 3 ஹார்திக் பாண்டியா கேப்டன் அண்ட் அர்ஷப் சிங் வைஸ் கேப்டன். இதில் அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுலேயுமே நீங்கள் ஏதாவது 1 or 2 சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஓன் டீம் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு தகுந்த மாதிரி யார் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் ஸோ இது பேட்டிங் சைடில் போயிருக்கும். விராட் கோலி கேப்டன் அண்ட் பாபர் அசம் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் ரிஸ்வான் கூட வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரிஷப் பண்டேமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி ஓன் டீம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.